ஹலோ, இன்றைக்கி நாம் ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வார்மான மில்கில் ஈஸ்ட், சுகர், பட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி திக்கன் பண்ணுறதுக்காக கார்ன்ஸ்டார்ச்சோட வாட்டர் ஆட் பண்ணி செகண்ட் ஸ்டெப் ஸ்ட்ராபெரி கம்போட். அதுக்கு சாப் பண்ண ஸ்ட்ராபெரியோட கொஞ்சம் தண்ணி, சர்க்கரை சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதும் மைதா மாவோடு சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. ஒரு 1 to 2 hours நல்லா ரைஸ் ஆகிடும். ரைஸ் ஆனதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். லைக் ஸ்ட்ராபெரி கம்போட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், கஸ்டர்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் கஸ்டர்டை ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணியிருக்கேன், அதாவது முட்டையிலேருந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ரெடிமேட் கஸ்டர்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி அவனில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கணும். மேலே உள்ள ஃப்ராஸ்டிங்கே நான் வெறும் சிம்பிள் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.